அந்த சைடு போய்க்கலாம். லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. ரோட்டில் போய் போய்க்கலாம். நம்பர் சரி அண்ணா, ஒரு 1/4 மணி நேரம் வந்துடுவேன். ஆமாம், அப்படியே மெயின் ரோடு வந்துடுங்க. புது ரோடு பஸ் ஸ்டாப்பே வந்துடுங்க. விவேகானந்தா ஸ்கூலுங்களா? சரி, ஓகே வாங்க. ஓகே வாங்க வாங்க. லைட் எக்ஸைட் ஹார்ன் அடிச்சுக்கோங்க. லைட் வந்து கேப் அவ்வளோதான். அவங்கள விட்டு தள்ளி வந்துட்டு மறுபடியும் சீட்டுக்குள்ளே வந்துருக்கலாம். அவருக்கு ஒரு ஹார்ன் அடிச்சு லைட்டு தள்ளி வந்துட்டு மறுபடியும் வந்து ரைட். சரி நம்பர் லைட் எக்ஸைட் காரணம் லைட் எக்ஸைட் லெஃப்ட் போய்க்கலாம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. இண்டிகேட் அந்த சைடு எக்ஸைட் கொடுக்காதீங்க. திருப்பிட்டு ஸ்பீட் பிரேக் தள்ளி எக்ஸைட் வச்சுக்கலாம். திருப்பி சரியான இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ரோட்டில் போகணும். காரணம் அப்படியே எக்ஸைட் காரணம் புளி வருது. ரைட்டில் இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் பண்ணி தம்பி ஒரு 10 நிமிஷம் வந்துடுவேன். ஓகே, 3 பஸ் ஸ்டாப் வந்துடுறீங்களா? வருது. ரைட்டில் திருப்பி அந்த ரோட்டில் பண்ணலாம். வேறு போகலாம். எக்ஸிட் போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் இதெல்லாம் லைட் எக்ஸிட் காரணம்
ஆட்டாதீங்க. தேவைப்பட்டால் மெதுவாக யூஸ் பண்ணுங்கள், ஸ்டேரிங் ஆட்டாதீங்க. முடிஞ்ச வரை லீவு மட்டும் போடாதீங்க. சரிங்களா? ஒரு 10 நாளைக்கு மட்டும் ஏதோ ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க. 10 நாள் நீங்கள் லீவ் இல்லாமல் வந்தீங்கன்னா தான் அப்போ 10 நாளைக்குள்ளே தெளிவாக முடியும். மறுபடியும் நம்ம வெளியே போய்க்கலாம், ஈஸியாக பேலன்ஸ் 5 நாள் ஓட்டிக்கலாம். எக்ஸைட் லைட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஸ்டியரிங் கண்ட்ரோல் வந்தால் தான் அடுத்த வேலையை செய்ய முடியும். சரிங்களா? நாளைக்கு கிளச்சி கீர்லாம் நீங்கள் தான் யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணுங்கன்னு மறுபடியும் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அவர் இடிக்கிற மாதிரி தெரியுது, சிரமமாக இருக்குன்னா நீங்கள் காலை எடுத்துருங்க எக்ஸைட்லேருந்து. கால் எடுத்துங்க, எக்ஸைட் பற்றி வண்டி கிளம்புனா என்ன பண்ணுறங்கிறது பார்த்துக்கிட்டே வாங்க. தெரியுதுல்ல? பார்க்குறேன். கால் எடுத்துங்க. சிரமமாக இருந்தால் காலை எடுத்துருங்க. சரியா தம்பி? கால் எடுங்க. கொஞ்சம் போகலாம். ஸ்பீடு கம்மி ஆயிடுச்சு, அதனால் கியர் கம்மி பண்ணேன். வேறு ஒன்றும் கால் எடுத்துக்கலாம். இந்த கேப் விடக்கூடாது. கேப் விடக்கூடாது. ஆமாம், ஏன்னா டூ வீலர்காரங்க உள்ளே வந்துடுவாங்க டக்குன்னு. நம்மளே வந்தாலும் டூ வீலர் வந்தாலும் அந்த கேப் விட்டு அந்த கேரில் தானே அதெல்லாம் வருவோம். போய் முன்னால் ஒரு கார் போகுது, அங்கே ஒரு கேப் விட்டு தான் நம்ம டூ வீலரில் வந்து என்ன பண்ணுவோம், அந்த கேப்பை யூஸ் பண்ணுவோம்ல. அதனால் நம்ம அந்த கேப் விட்டால் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அது விடவே கூடாது. அவங்க ரைட்டில் ஏறி தான் போவோம். கால் எடுத்துங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கு நம்ம ரைட்டில் போகணும். வீக் மீக்க ரைட். இந்த டிவைட் ரொட்டி அந்த ஆக்டிவாக காமிக்கிற ரொட்டியா அப்படியே திருப்பி, அப்படியே ரைட்டில் திருப்பி, ஃபுல்லாக திருப்பி 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 அவ்வளோ மாதிரி திருப்பி. ஓகே, போகலாம். நமக்கு போதும்னா அதோடு நிறுத்திக்கலாம், தாண்டி திருப்பக்கூடாது. சரிங்களா? கால் எடுத்துங்க. நம்ம ரோடு அந்த ரோடு, இந்த ரோடு மெயின் ரோடு பொறுத்த வரைக்கும் நம்ம சந்துக்குள்ளேருந்து வெளியே வந்து எந்த ரோட்டை பிடிக்கிறோமோ அந்த ரோட்டை பிடிச்சிட்டே போயிடணும் டக்குன்னு. இந்த லெஃப்ட்டு ரைட்டுன்னு உழப்பி பின்னால் வரவங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? சரி. கால் எடுத்துங்க. போகலாம். உங்களுக்கு கடைசியில் தான் இறக்கி விடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த ரோட்லேயே போனீங்களா வெள்ளக்கோட்டை தாண்டி சைடு வரக்கூடாது. சரி. ஸ்பீடும் கூட கம்மி பண்ணிங்க, தப்பு இல்லை. எக்ஸைட் கொடுக்குறது கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. நம்ம இந்த ரோட்டில் மட்டும் தான் போகணும். சரி. சரிங்களா? இந்த லெஃப்ட் சைடு கூட அந்த சைடுலாம் போகக்கூடாது. இந்த சென்டரில் போகணும். ஏப்பா கேமரா பார்க்குறியா? சரி போகலாம். சரி தான் போகலாம். நான் சொல்கிறத மட்டும் மீன் வச்சுக்காதீங்க. நான் என்ன பண்ணுறேங்கிறதையும் பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம வந்தோடனே டக்குன்னு அதில் போயிட்டா பிரச்சனை இல்லை. போகாட்டி இந்த ரோட்டுக்கு வந்துட்டோம்னா இந்த ரோட்டை பிடிச்சிட்டு தான் பின்னால் வண்டி வராத பட்சத்துக்கு அந்த சைடு போகணும். சரி. யூட்டன் பண்ணி வந்து அங்கே எடுத்துக்கலாம். நேரம் பண்ணி. ஆமாம், நேரம் போகலாம். இன்னும் வரலாம். நேரம் போங்க. அந்த பேக் எடுத்து யூட்டன் பண்ணி வந்துருக்கோம். தம்பி வந்துட்டுங்க. ஃபஸ்ட்டு வண்டி நிறுத்துவேன், பயப்படாது. டக்குன்னு திருப்பூர் மீன் சொல்லி வராதிங்க. சரி, இப்போ திருப்பி ஃபுல்லாக திருப்பி. நீங்கள் 2 கோட்டில் எந்த ரோட்டில் போகிறீங்களோ அந்த ரோட்டை பிடிச்சி போயிடுங்க. சரிங்களா? வேன் கார் போட்டுருங்க. சரி. ஃபுல்லாக திருப்பி மாற்றி லைட் எக்ஸைட் பண்ணுங்க. கால் எடுங்க. காலை எடுத்து தானே மறுபடியும் எக்ஸைட் பண்ணுங்க. கொஞ்சம் வைப்ரேட் ஆனோன்னே எடுத்துக்கணும். கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு வெட்டுக்குன்னு திருப்பக்கூடாது ஸ்டேரிங். சரி. வெட்டுக்குன்னு திருப்பினா வண்டி ஒரு மாதிரியாக திரும்பிடணும். மெதுவாக தான் திருப்பணும். சரிங்களா? சரி. இண்டிகேட் லெஃப்ட் போட்டு அந்த பஸ் ஸ்டாப் நிறுத்திக்கலாம். அவரை தாண்டி கூட நிறுத்திக்கலாம். அவரை தாண்டி நீங்கள்
கீர் போடுவீங்களே நியூட்ரல், அவ்வளோதான். இந்த கீர் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் தேர்ட் கீர் போடுவாங்க. இந்த கிளாஸ் நான் உங்களுக்கு அங்கேயே எடுத்திருப்பேன். அங்கே எனக்கு பாட்டு சவுண்டு ஜாஸ்தி கேட்டுச்சு. சரி, இப்போ நீங்கள் வண்டி கரெக்டாக கிளியராக வந்துட்டுருக்கீங்களா? சரி, ஸ்டியரிங் ஒர்க்குன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தேன். இப்படி வரலைன்னா இப்படி தள்ள விடக்கூடாது, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மேலே தள்ளிப்பாரு, கை பிடிச்சிக்கோங்க, மேலே தள்ளிப்பாருங்க. மேலே போகலையா, ஒரு நூல் பின்னால் இல்லைங்க, தள்ளுங்க, மேலே போகலை, இப்படி லைட்டாக ஒரு நூல் பின்னால் இன்னும் வந்துடுச்சிங்களா? இப்போ வந்து என் கால்கிட்ட தள்ளுங்க, வருதுங்களா? உங்கள் கால்கிட்ட இல்லைங்க, ஃபுல்லாக உங்கள் கால்கிட்ட இல்லைங்க, வருதுங்களா? இதுதான் நியூட்ரு. லிவரை பொறுத்த வரைக்கும் எடுத்தோன்னே மேலே இருக்கும்போது இப்படி சைடில் தள்ளக்கூடாது. மேலே இருந்ததுன்னா லைட்டாக ஒரு நூல் பின்னால் இருக்கும். சரி, சரிங்களா? இப்படி மேலே இருந்ததுன்னா லைட்டாக ஒரு நூல் பின்னால் இருக்கட்டும். பின்னால் இழுத்து லெஃப்ட் ரைட் ஆட்டினா வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மேலே வச்சுக்கோங்க. லிவரை பொறுத்த வரைக்கும் மேலே இருந்ததுன்னா லைட்டாக ஒரு நூல் பின்னால் இருக்கணும். ஓகே, இழுத்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு ஷேக் ஆகும், வண்டி நியூட்ரல். அதே மாதிரி பின்னால் இருந்ததுன்னா இப்படி பின்னால் வராது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்போ மேலே இருந்தது பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்படி பின்னால் இருந்ததுன்னா லைட்டாக ஒரு நாள் முன்னால் ஷேக் பண்ணிங்கன்னா நியூட்ரல் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, புரியுதுங்களா? இப்போ நியூட்ரல் இருக்கும்போது என்னுடைய கால்கிட்ட தள்ளி இப்படி முன்னால் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கீர். ஆமாம், கரெக்டாக? அப்படியே நம்ம ஒரு நூல் பின்னால் இருக்கிறோம், வண்டி நியூட்ரல் ஆகிக்குது. வண்டி நியூட்ரல் இருக்குது, என் கால்கிட்ட தள்ளி மேலே தள்ளலாம் ஃபஸ்ட்டு கீர். ஆமாம், கரெக்டுங்களா? வண்டி ஒரு நூல் பின்னால் இருக்கிறோம், வண்டி நியூட்ரல் ஆகிக்குச்சு. சரியா? இப்போ அதே மாதிரி என் கால்கிட்ட தள்ளி பின்னால் தான் செகண்ட் கியர். கரெக்டாக? மறுபடியும் அதே மாதிரி ஒரு நூல் மேலே தள்ளுறோம், நியூட்ரல் ஆகிக்குது. நியூட்ரல் ஆகி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கேயே தான் நிற்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டிங்கன்னா வண்டி லிவரிங்க வந்துடும். கெட்டியாக பிடிச்சி தான் செகண்டில் இருக்குது. நியூட்ரல் ஆகும்போது லைட்டாக இப்படி தள்ளிங்கன்னா அதுவே சென்டருக்கு வரும். மெயினில் வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இப்படி செகண்டில் இருக்குது, நியூட்ரல் பண்ணும்போது இப்படியே பிடிச்சிக்கிறீங்க, இப்படியே நின்றுக்குது. அப்படி நிற்க விடாதீங்க. சரி, ஃப்ரீயாக விட்டிங்கன்னா சென்டருக்கு வந்துடும். கரெக்டாக? இங்கே தள்ளி இப்படி தள்ளலாம் ஃபஸ்ட்டு கீரு, மறுபடியும் ஒரு நூல் பின்னால் தான் நியூட்ரு, மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி பின்னால் தான் செகண்டு, மறுபடியும் லைட்டாக ஒரு நூல் தள்ளனா நியூட்ரல் சென்டருக்கு வந்துடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? அது வரது சென்டருக்கு வந்துடுச்சு. வந்து அப்படியே லைட்டாக மேலே தள்ளனா தேர்டு. அப்படி மறுபடியும் ஒரு நூல் பின்னால் தான் நியூட்ரு, மறுபடியும் இன்னொரு நூல் பின்னால் தான் ஃபோர்த்து. கிளியரா? நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்க, செகண்ட் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்க, தேர்ட் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்க, ஃபோர்த்து கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்க, ஃபிஃப்த்து கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்க. ஓகேண்ணா? ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்க, செகண்ட் கீர் போடுங்க, போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்க, தேர்ட் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்க, ஃபோர்த் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்க, ஃபிஃப்த்து கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்க, மறுபடியும் ஃபஸ்ட் கீர், நியூட்ரல், செகண்ட் கீர், நியூட்ரல், தேர்ட் கீர், நியூட்ரல், ஃபோர்த்து கீர், நியூட்ரல், ஃபிஃப்த்து கீர், நியூட்ரல். சேம் நான் சொல்கிற கீர் கரெக்டாக போடுவீங்களா? ஃபஸ்ட் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள், மூணாவது கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள், அஞ்சாவது கீர் போடுங்க. ரைட்டு. இந்த ஃபோர்ஸு அப்படி வேணாம். ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, போட்டிங்க, நியூட்ரல் வந்துட்டிங்க, தேர்ட் கீர் போடுங்க, போட்டிங்க, நியூட்ரல் வந்துட்டிங்க, ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, போட்டிங்க. இப்போ ஈஸியாக இல்லை இதெல்லாம். இந்த ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளணும் கூட மெயின் செட்டு டிலேட் பண்ணிடுங்க. சரிங்களா? மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள், செகண்ட் கீர், நியூட்ரல், தேர்ட் கீர், நியூட்ரல், ஃபோர்த்து கீர், நியூட்ரல், ஃபிஃப்த்து கீர், நியூட்ரல். சேம். இப்போ நான் ஒரு கீரை மாற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள், தேர்ட் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள், செகண்ட் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள், ஃபோர்த்து கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள், ஃபிஃப்த்து கீர், நியூட்ரல், ஃபஸ்ட்டு கீர், நியூட்ரல், தேர்ட் கீர், நியூட்ரல், ஃபிஃப்த்து கீர். கிளியரா? ஓகே. இப்படி நீங்கள் பின்னால் போய்க்குங்க. தம்பி ஸ்டீஃபன் போகலாங்களா?